Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. YouTube Creator Studio டெஸ்க்டாப் வியூல நீங்க போய் செக் பண்ணும்போது அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா ரிசர்ச் அப்படினு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே இன்னும் அவேலபிள் ஆகல, இன்க்ளூடிங் எனக்கும் கூட இன்னும் அவேலபிள் ஆகல. லைக் பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்டலா போயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ குயிக்கா எல்லாருக்குமே அவேலபிள் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷன் எப்படி வர்க் ஆகுது, இது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கற ஃபுல் டீடைலையும் பார்க்கலாம். இந்த ரிசர்ச் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் keyword find பண்றதுக்கான ஆப்ஷன். சோ டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெஸ்டா கொடுக்கணும். ஹை லெவல்ல ஆடியன்ஸ் சர்ச் பண்ணக்கூடியதா இருக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதுவும் ஃப்ரீயா இருக்கணும், எந்த விதமாவும் நம்ம பே பண்ணி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனா ஒரு நல்ல ஃபியூச்சரா யூடியூப் தரப்புல கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஆப்ஷனை ஃபுல் டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் யூடியூப் தரப்புல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. சோ गाइस ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ரிசர்ச் ஆப்ஷன் பத்தி, எப்படி இது யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். சோ ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல இப்போ இருக்கேன். சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு YouTube Creator Studio டெஸ்க்டாப் வியூல அனலிட்டிக்ஸ் பேஜ்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். சோ அந்த ஆப்ஷன்ல போகும்போது பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 3 ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய வியூவர்ஸ் அதிகமா சர்ச் பண்ணக்கூடிய சர்ச்சஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் வால்யூம் ஆன் YouTube அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இந்த ஹை லோ அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து எவ்வளவு வியூஸ் வந்தது உங்களுடைய சேனலுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா சர்ச்சஸ் அக்ராஸ் YouTube அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். அதுல குறிப்பிட்டு நீங்க என்ன விஷயங்கள் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ சர்ச் பண்ணி பார்த்து அதுல ஹைல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் சர்ச் பண்றாங்க. சோ ஹவு டு யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஹவு டு கிரியேட் a யூடியூப் சேனல் ஹைல இருக்கு. சோ இந்த மாதிரி ஹவு டு எடிட் வீடியோஸ் ஆன் யூடியூப் அந்த ஆப்ஷன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இதுவரைக்கும் அதிகமா நிறைய பேர் சர்ச் பண்ணாலும் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் நிறைய பேர் வீடியோஸ் மேக் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ மீடியம்ல இருக்கக்கூடிய இதை கூட நம்ம எடுக்கலாம். பட் லோல இருக்கக்கூடியதை எடுக்கிறதால என்ன ஆகும்னா லைக் லோவா டிமாண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். லைக் அது அதிகமா நிறைய பேர் தேடாம இருக்கலாம். சோ அந்த ஆப்ஷனா கூட இருக்கலாம். சோ கேர்ஃபுல்லா பார்த்து அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது டாபிக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் உங்களுடைய குறிப்பிட்ட வீடியோ நீங்க மேக் பண்ணிருக்கக்கூடிய வீடியோல கீவேர்ட்ஸ் ஆட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். गाइस இந்த கண்டென்ட் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எப்பவுமே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சர்ச்சஸ் அதிகமா இருக்கு, ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் அதை ஒரு டாபிக்கா எடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுங்க. எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோ லெவல்ல இருக்கக்கூடிய சர்ச்சஸ் நீங்க எடுத்து அதை டாபிக்கா மேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பெருசா அதுல இருக்க மாட்டாங்க. லைக் சர்ச் பண்றவங்களே கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வியூஸ் ரேஞ்சும் அதுல கம்மியா தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்க அப்படி மேக் பண்றதை விட ஹை லெவல்ல இருந்தது இல்ல மீடியமாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஓரளவுக்கு நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஸோ குறிப்பிட்டு சர்ச் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக மட்டும் லைக் காம்படிஷன் எதுவும் இல்லாம நிறைய சர்ச்சஸ் இருக்கு, கண்டென்ட் அதுல கேப்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க அதை எடுக்காதீங்க. ஏன்னா அதை பெருசா உங்களுக்கு வியூஸ் ரேஞ்ச் வராது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இது யூடியூப் தரப்புல அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கண்டென்ட் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஹை அண்ட் லோ அண்ட் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை கிளியரா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷனா தான் இது கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீடைலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தமா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சர்ச்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய சேனல் வியூவர்ஸ் என்ன மாதிரியான சர்ச்சஸ்ல உங்களுடைய வீடியோஸ் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் ஃபைண்ட் பண்ணலாம். அதுல ஹை லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே உங்களுடைய வீடியோஸ்ல போடலாம். வீடியோ ரிலேட்டடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் எப்பவுமே முக்கியமானது. இது பெய்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ ஆப்ஷன் தான். யூடியூப் தரப்புலேயே உங்களுக்கு கொடுக்கறதால எக்ஸ்ட்ராவா நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குது, நல்ல ஒரு அப்டேட்டா இது இருக்கு. இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்டலா கொடுத்துருக்கிறதால ஃபியூச்சர்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ரிசர்ச் ஆப்ஷன் நல்லா இருக்குது. இன்னும் இதுல நிறைய அப்டேட்ஸ் இதுக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் அனதர் நம்ம ஏதாவது கீவேர்ட் டூல் சாஃப்ட்வேர் நோக்கி போக வேண்டாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.